गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஆஸ்வாசனாய ஜகதம் புருஷே பரஸ்மின் ஆபர்ண ரக்ஷண தசாம் அபிநேது காமே அந்தர்ஹித இதர குணாத் அபலா ஸ்வபாவாத் ஔதல்வதே பயசி மஜ்ஜனம் அப்யநைஷீகே. உயர்ந்த ஒரு வராக அவதாரத்திலே நாராயணியத்திலே சுதர்ஷ்டாழ்வான ஸ்மரிச்சு பகவான் இரண்யாட்சனை வராக ரூபத்தோட வதம் பண்றதுக்காக அவன் பேர்ல சுதர்ஷ்டாழ்வான ஏவரார்னு பட்டத்திரி வர்ணிச்சுருக்கக்கூடிய 13வது தசகத்துல 6வது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார். அதுல அந்த சுதர்ஷ்டாழ்வானே இரண்யாட்சன் எப்படி எதிர்கொண்டான், என்ன ஆச்சுன்ற விவரங்களை எல்லாம் வர்ணிக்க இருக்கார். அதுக்குள்ள நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம், இந்த வராக அவதாரத்துல நாம் அஷ்டபுஜ வராக சுவாமியை இன்னைக்கு தரிசிக்க இருக்கோம். எந்த திருக்கோயில்ன்றது உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் என்ற இடத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய ஊர் கருங்குழி. அங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள் அஷ்டபுஜ வராக சுவாமியினுடைய திருக்கோயிலில் அனைத்து சன்னதிகளையும் நாம் தரிசித்துவிட்டு இதோ நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மூல உற்சவ விக்கிரகமான அஷ்டபுஜ லட்சுமி வராகருடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக அவருடைய தனி சன்னதியை நாம் நெருங்கிவிட்டோம். உத்தமமான ஒரு மூலவருடைய விமானம், அந்த விமானத்திலே அழகாக நமக்கு ஞான முத்திரையோடு ஹயக்ரீவர் அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரத்துடனும் காட்சியளிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அஷ்டபுஜ லட்சுமி வராகரும் நமக்கு இங்கு சுதை வடிவத்திலே காட்சியளிக்க, அது மட்டுமல்ல ஸ்ரீமுஷ்டத்திலே நாம் தரிசித்த பூவராக மூர்த்தி அதே திவ்ய காட்சியோடு இடுப்பிலே கம்பீரமாக கையை வைத்துக் கொண்டு பூவராகனாக நமக்கு சுதையிலே காட்சியளிக்க இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். ஆகா, காணக்கடைக்காத அஷ்டபுஜ ஆச்சரியமான லட்சுமி வராகருடைய திவ்ய தரிசனம், அமர்ந்த திருக்கோலம், நீண்ட அழகான பெரிய வராக முகத்தை நாம் தரிசிக்கின்றோம். அவருடைய ஒரு திருக்கைகளிலே அபயஹஸ்தம், அதிலே ரேகைகள் பதிந்திருக்கின்றன. அஷ்டபுஜம் அஷ்டபுஜம் என்றால் இந்த வராகத்திற்கு ஒரு பெரிய சிறப்பு. 8 திருக்கரங்களோடு இந்த திருக்கோயிலிலே நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய அழகிய லட்சுமி வராகர். சங்கு, சக்கரம், வில், அம்பு, கதை, கத்தி, அபயஹஸ்தம், மடியிலே லட்சுமி, ஒரு ஹஸ்தமானது மகாலட்சுமியை அணைத்தபடி இருக்க, ஆக அஷ்டபுஜங்களுடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த சுவாமி தன்னுடைய வலது திருவடியை கீழே தொங்கவிட்டுக் கொண்டிருக்க, அந்த வலது திருவடியை 5 தலையோடு 5 சிரசுகளோடு நாகம் சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம் என்று ஆதிசேஷன் தாங்கக்கூடிய ஆதிசேஷனோடு கூடிய உயர்ந்த மரபடியாக அவருடைய திருவடியை நாம் தரிசிக்கக்கூடிய பரமபாகியத்தை நாம் அடைகின்றோம். அவருடைய திருவடியிலே இதோ மகாலட்சுமியானவள் கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டு எம்பெருமானை நோக்காமல் நம்மை பார்த்து சேவையளித்துக் கொண்டு மாலையை சார்த்திக் கொண்டும் மாலையை கலைந்தும் அழகாக மகாலட்சுமி
சாட்சாத் லக்ஷ்மி வராகராக அஷ்டபுஜங்களுடன் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய இதே ரூபத்திற்கு அருகிலேயே இதே பாவத்திலே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி அவரும் அஷ்டபுஜ லக்ஷ்மி வராகர் அமர்ந்த திருக்கோலத்திலே மூலவர் போலவே தானும் திருக்கோல திவ்ய தரிசனத்தை அளித்துக் கொண்டு உயர்ந்த கிரீடம், திருமன்காப்பு, அபயகஸ்தம், மடியிலே லக்ஷ்மி, அதுபோன்று மற்ற திருக்கரங்களிலே அதற்குண்டான ஆயுதங்கள் என்று அந்த மகாலட்சுமியும் சற்றே எம்பெருமானை நோக்கிக் கொண்டும் நம்மை நோக்கிக் கொண்டும் அவனை அரவணைத்துக் கொண்டு தாமரை பூவை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்யமான ஒரு காட்சியோடு கண்களை திறந்து கொண்டு சிகப்புக்கள் பதக்கத்தை தான் சார்த்திக் கொண்டு மகாலட்சுமியானவள் வராகனுடைய மடியிலே நமக்கு காட்சி அளிப்பதால் லக்ஷ்மி வராகனாக நமக்கு பகவான் அம்பை ஏந்திக் கொண்டிருப்பதால் ராமாவதாரத்தையும் ஆதிசேஷனை தாங்கிக் கொண்டிருப்பதால் பலராமாவதாரத்தையும் கத்தியை தான் கையிலே வைத்துக் கொண்டிருப்பதால் இதை தரிசிப்பவர்கள் பக்தர்கள் பயம் போக்க இந்த தலத்திலே இவரை தரிசிப்பதால் நீதிமன்றத்திலே வழக்கு பூமி சம்பந்தமாக ஏதாவது தடங்கல் ஏற்பட்டு இருந்தால் இவரை செவ்வாய், ஞாயிறு முதலான கிழமைகளிலே வழிபட நியாயமான தீர்ப்பு ஏற்படுவதற்கு வழி செய்வதாக இவருடைய திவ்ய தரிசனம் இந்த தலவரலாறிலே கூறப்படுகின்றது. அந்த வராகமூர்த்தியும் அங்கு யுத்தத்திற்கு தயாராகிவிட்டார். அவர் அங்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய 2 திருக்கரங்களோடு இவனோடு யுத்தம் செய்கின்றார். இங்கு அஷ்டபுஜத்தோடு அவரை நாம் தரிசித்து விட்டோம். இதோ பட்டத்திரியும் 13வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை தொடங்கிவிட்டார். குருவாயூரப்பா, ததசூலோகால பிரதிமருஷி தைத்யே விசுர்ஜதி त्वयि चिन्देत्येन करकलित चक्र प्रकरणात् समारुष्टो मुष्ट्या सकलु विदुदं स्वं समतनोत् गलमाये मायस्त्वयि किल जग मोगनकरीके ஜகன்மோகனகரிகே. ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. ஜெகன்மோகன ஸ்வரூபம் குருவாயூரப்பனான நீ நினைச்சா எப்பவோ அவனை அழிச்சிருக்கலாம், இருந்தாலும் அவனோட ஏதோ ஒரு விளையாடுறோம்னு உனக்கு தோழி நீ சுதர்சனாழ்வான பிரயோகம் பண்ண. எப்ப சுதர்சனாழ்வான் எதிர வந்தாரோ அப்பவே இவர் மகாவிஷ்ணு ஸ்வரூபம் வராகம் இல்லைன்னு அவன் புரிஞ்சுட்டு இருக்கணுமோனோ. அப்பவும் புரிஞ்சுக்கல. என்ன பண்ணா, உனக்குத்தான் சக்கரம்னு ஒரு ஆயுதம் இருக்குன்னு நினைச்சையா, அதை விட விசேஷமான ஒரு ஆயுதம் என்கிட்ட இருக்குன்னு இவன் என்ன பண்ணா, இரண்யாக்ஷன் மாயா சிருஷ்டியினால ஒரு பெரிய சூலத்தை சிருஷ்டி பண்ணானா. அந்த சூலத்தை கையில எடுத்தான். ததசூலோகால பிரதிமருஷி தைத்யே விசுர்ஜதி. சக்கராயுதத்தின் பேர்ல அந்த சூலத்தை அப்படி ஏவினானாம். அவனுக்கு கோபம் வந்தது. பகவான் முன்பு வந்தான். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த மார்பில முஷ்டியால அடிக்க ஆரம்பிச்சான், கர்ஜிக்க ஆரம்பிச்சான். இவன் பேர்ல வந்த சுதர்சனாழ்வான் இப்படி அவன் அசஞ்சு சூலத்தை பிரயோகம் பண்ணி மாயா யுத்தம் பண்ணான். மாயா யுத்தம்னா என்ன அர்த்தம்? தான் எங்க இருக்கோன்னே தெரியாது. அவன் தன்னை மறைச்சுண்டான். மாயா சக்திகள் எல்லாத்தையும் எல்லார விட மாயாவியான மாயனை மன்னுவட மதுரை மைந்தனைன்னு புகழக்கூடிய குருவாயூரப்பா, உன் பேர்ல போய் மாயா சக்தியை அவன் ஏவினான். ஏவினதுனால என்னாச்சு, நீயும் அதை எதிர்கொண்ட. அதனால அவன் எங்க இருக்கான்னு தெரியல, மேகத்துக்குள்ள மறைஞ்சான். நாலா பக்கமும் கடகடகடன்னு அவன் சிரிச்சு கர்ஜனையை பண்ண ஆரம்பிச்சான். லோகமே நடுங்கிற மாதிரி ஒரு கூக்குரலை எழுப்பினான். இவ்வளவு மாயையை ஏவி சுதர்சனாழ்வானையும் அந்த மாயையினால மயக்கும்படி பண்ணி உன்னையும் தன்னுடைய முஷ்டியால வந்து மகாலட்சுமி லக்ஷ்மி வராகனாக இப்ப எந்த சுவாமியை நம்ம திருக்கோயில்ல தரிசனம் பண்ணமோ, யாருடைய மடியில இப்ப உட்கார்ந்து மகாலட்சுமி நமக்கு திவ்ய தரிசனத்தை கருங்குழி கிராமத்துல அளிச்சாலோ அந்த மகாலட்சுமி வக்ஷஸ்தலத்துல இருக்கான்னு தெரிஞ்சுண்டு ஓங்கி தன்னுடைய முஷ்டியால ஒரு குத்து குத்தினானா. சமாகிருஷ்டோ முஷ்டியா சகலு விதுதம் ஸ்வம் சமதனோத் கலல் மாயே மாயாஸ் त्वयि किल जग मोगनगरिगे. பகவான் மாயா சம்பந்தம் அற்றவன். அவனிடத்துல போய் குருவாயூரப்பா, உன்னிடத்துல மாயைய யாராவது பிரயோகம் பண்ணி அவ ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதே. அதனால உனக்கு கோபம் வந்தது. நான் ஜெகன்மோகன ரூபன். உலகத்துல எல்லா மாயையும் எனக்கு கட்டுப்பட்டது.
என்னுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி கூட பிரகிருத்தியை நமக, பிரகிருத்தியும் விகிருத்தியும் விருத்தியாம் அப்படின்ற பிரகிருத்தியான மாயையினுடைய தோற்றமாக தோன்றக்கூடியவள். அந்த மாயையை போய் என்னிடத்துல நீ ஏவினியே, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அவர் ஸ்ரீமத் பாகவதம் அழகாக பேசித்து அதோருதஸ்தமாயம் யோகமாயேஸ்வரேகரோ யாம் விலோக்கிய பிரஜாஸ்திரஸ்திராமே நிரஸ்மோபசம்சயோ. மாயையை வென்றவன்டானா எங்கிட்டயா இதை பிரயோகப்படுத்துற, உன்னை என்ன பண்ற பாருன்னு குருவாயூரப்பா அடுத்த க்ஷணமே அவன் பேர்ல கோபத்தை வரவழைச்சுண்டு அவனை வதம் பண்ணணும்னு நீ தீர்மானம் பண்ணிட்ட. ஆணினோடு பெண்ணுமாகி அல்லவோடு நல்லவாய் ஊனடோசை ஊருமாகி ஒன்றலாத மாஜாய் பூணி பேணும் ஆயனாகி பொய்யினோடு மென்னுமாய் காணி பேணும் ஆணியாய் கரந்து சென்ற கல்வனே. ஆழ்வார் பட்டத்திரியோட ஸ்லோகத்துக்கு ஏத்த மாதிரி ஒத்துமையா தன்னுடைய திவ்யமான பாசுரத்துல அங்கலாய்க்கிறாரா. உன்னுடைய மாயை எப்படிப்பட்டது, ஆணினோடு பெண்ணுமாகி அல்லவோடு நல்லவாய் என்றலாத மாஜையாய் பூணி பேரும் ஆஜனாகி. அற்புதமான தமிழ் பதங்கள் நாராயணியத்தோட ஒத்து போறது. நீ சர்வமாயா ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய உன்னிடத்துல இத பிரயோகப்படுத்தினா போருமா? உன்னை உபாசிக்க கூடிய பக்தர்களையே மாய ஒன்னும் பண்ணாதே. அவ ஆசைக்கோ கோபத்துக்கோ மாயா பிரகிருதிகளுக்கோ உலகத்துல அவ ஆட்பட மாட்டாளே. அப்படி இருக்கச்சே நீ என்ன பண்ணிடுவ, அதை ரொம்ப சுலபமாக எதிர்கொண்ட. இனிமே இவனுக்கு இந்த சுதர்சன சக்கரம் இதெல்லாம் பிரயோஜனப்படாது, இவனை வதம் பண்ணணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தையாமே. குருவாயூரப்பா இந்த சரித்திரம் சத்தியமானு கேட்டு அந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, சூலமெனோ படைத்தன்னை கொடியவனும் ஏவிவிட உன்பாலுள்ள ஞாலமெல்லாம் உனை வணங்க வரு சக்கரமாம் படைத்தன்னை ஏவிவிட்டாய் ஏலாமல் அரக்கணவன் கைமூட்டி கொடுத்தாக்க எந்த காலை ஞாலமெல்லாம் மயங்கும் வகை ஞாலமெல்லாம் மயங்கும் வகை மாயை தனை மாயனான உன்னிடத்தே ஏவினானோ. மாயைய மாயனான உன்னிடத்திலேயே ஏவினானே. அப்ப உன்னுடைய அந்த நிலைமை என்னாச்சு? 13வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்கிட்டார். குருவாயூரப்பா அவனை அழிக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணி பவச்சக்ர ஜோதிஷ் கனலவ நிபாதேன விதுதேகே ததோ மாயா சக்ரே விததகன ரோஷாந்த மனசோ கரிஷ்டாபிகி முஷ்டி பிரகிருதிபிகி அபிக்னந்தோ மசுரோ கராக்ரேன ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதீகி. இரண்யாக்ஷன் பகவான் முதல்ல ஆயுதம் இல்லாதவன்னு நினைச்சான். அதனால கையில கதையை எடுத்துட்டான். உடனே நீ என்ன பண்ண, கதையோட யுத்தம் பண்ணி அவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும், தேவதைகள்லாம் வேடிக்கை பார்க்கிறாளேன்னு கதையை நீ தூள் தூளா ஆகும்படி அவனிடத்துல தோத்து போற மாதிரி குருவாயூரப்பா நடிச்சேன். உடனே அவன் ஆனந்தப்பட்டதுக்குள்ள அந்த சந்தோஷத்தை அடக்கிறதுக்கு சுதர்சனாழ்வான வரவழைச்சேன். சுதர்சனாழ்வான பிரயோகம் பண்ண உடனே அவன் சூலத்தை எடுத்தான். மாயாவியாக உன் பேர்ல மாயைய பிரயோஜனம் பண்ணா. இனிமே இதற்கு ஒரு முடிவு கண்டு வரணும்னு ததோ மாயா சக்ரே விததகன ரோஷந்த மனசோ அவனுடைய மாயைய ஒரு க்ஷண நேரத்துல விலகும்படியாக பண்ணார். நேர இரண்யாக்ஷனுடைய சரீரத்தை முதலாக பிடிச்சாரா. அவனை கொண்டு வந்து தன்னுடைய மடியில போட்டுண்டார். அவனை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணார். இரண்யாக்ஷ வதத்தை இவர் எப்படி நடத்துறான்ற ஒரு அழக பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல தொடர்கிறார். உலக நன்மையானது ஏற்பட போறது எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இப்போது கருங்குழியிலே எழுந்தருளிய இருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் அஷ்டபுஜ வராக பெருமாளிடத்திலிருந்து நாம் அவர்களுடைய திவ்ய ஆரத்தியுடன் உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றும் ஒரு சன்னதியில் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தை தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா